சில டைம் அதில் ஒரு சாவியை எங்கள் வீட்லேயும் கொடுத்துட்டு போவாங்க. தாஸோட டெத் கொலை இல்லை தற்கொலை தான்னு கிளியராக ப்ரூவ் ஆயிருக்கு. கொலையை தற்கொலையாக மாற்றுறதுக்கு தூக்கில் தொங்க விட்டவங்க கதவை வெளியிருந்து பூட்டுவாங்களா? பூட்டினா அவங்களோட கால்குலேஷன்ஸ் மிஸ் ஆகிடாது. அதனால் மறுபடியும் கேட்குறேன், அன்னைக்கு நீங்கள் கதவை பூட்டினீங்களா? பூட்டி தான் சார் இருந்தது. உண்மையிலேயே நீங்கள் அன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்தீங்களா? ஆமாம் சார், போயிருந்தேன். நீங்கள் போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. தாஸை நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ராஜுவை நீங்கள் எப்போ முதல் தடவை பார்த்தீங்க? அன்னைக்கு தாஸ் அன்னைக்கு தான் சார் பார்த்தேன். அந்த பொண்ணு சொன்ன எல்லா விஷயமும் பொய் சார். அவ ஷாப்பிங்க்கும் போகல, வேற எந்த கடைக்கும் போகல சார். அன்னைக்கு நம்ம கமிஷனர் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். இந்த ராஜுங்கிற பையன் தாசு செத்த அன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கான். இந்த தாசு இருக்கானே சார், அவன் சாகரத்துக்கு முன்னாடி பார்க்க கூடாத ஏதோ ஒரு சம்பவத்தை அவன் வீட்டுல அவன் பார்த்திருக்கான். அதுதான் இந்த தாசு சாகரத்துக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க சார். இந்த சின்ன பையன் அன்னைக்கு செக்யூரிட்டி கிட்ட என்ன சொன்னதா நம்ம கிட்ட சொன்னான்? அவனோட மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னு. சார், அந்த சின்ன பையனை நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம கேட்கிற விதத்துல அவனை கேட்டோம்னா அந்த சின்ன பையன் மணி மணியா கிளி மாதிரி எல்லா வார்த்தையும் உதுத்துருவான் சார். ஹலோ, ஆமாம், கிடச்சிருச்சா? வெரி குட். சொல்லுங்க, அவரோட பேர் என்ன? சதீஷ் நம்பியார், சீனியர் சயின்டிஸ்ட், ஹைதராபாத். கோட். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, Central Forensic Lab. Can I speak to Mr. Satish Nambiar? Yeah, scientist. Yeah, I'll hold it. சார், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் தம்பி பேசுகிறேன். சென்னை. நான் ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்ல? ஆமாம் சார், அதே கேஸ் தான். கிளியர் பண்ண வேண்டிய சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. ஆமாம் சார், டை பண்ண முடிய பற்றி தான். தாசை கொலை பண்ண குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டேன். கூட்டிட்டு வரட்டுமா சார்? என்ன கேள்வி இது? கூட்டிட்டு வா. எஸ் சார். சார், இவளா குற்றவாளி? ஆமாம் சார். இது யாரு? இதுவரைக்கும் பார்க்காத புது ஆளா இருக்கு. இவங்க பழைய ஆளு தான், ஆனால் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. இவங்க பேர் ரோசி. கொலை நடந்த ஃப்ளாட்லேயும் பக்கத்து ஃப்ளாட்லேயும் வேலைக்காரியாக இருக்காங்க. இவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. இதுவரைக்கும் சந்தேகப்படாதவங்க மேல இப்ப சந்தேகப்பட காரணம்? 1-2 பாயிண்ட்ஸ் இருக்கு சார். 1, அந்த ஃப்ளாட்டில் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் ஃப்ரீயாக உள்ளே போகிறதுக்கான சுதந்திரம் இவங்களுக்கு இருக்கு. 2, போன வாரம் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்காக லேபுக்கு ஃபோன் பண்ண போது சயின்டிஸ்ட் சதீஷ் நம்பியார் ஒரு விஷயம் சொன்னார். டெட் பாடியிலேருந்து கிடச்ச அந்த முடிக்கு சொந்தமானவங்களுக்கு 40லேருந்து 45க்குள்ள வயசு இருக்க வாய்ப்பு இருக்குன்னாரு. அவர் அப்படி சொன்னதுனால சந்தேகப்பட்ட பல பேருக்கும் வயசு கம்மி ஃபில்டர் ஆயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கும் போது தான் இவங்களை பற்றி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஷீ இஸ் 41. சம்பவம் நடந்த 2-3 நாளைக்கு உள்ளேயே அந்த ஃப்ளாட்டில் இருந்த எல்லாரையுமே விசாரிச்சிருக்காங்க நம்ம போலீஸ். ஆனால் இவங்களை மட்டும் 2-3 நாளைக்கு அப்புறம் தான் விசாரிச்சிருக்காங்க. Why the delay? Because she was not available. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவங்களை விசாரித்தேன். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொய்யான கதையை கேட்டேன்.
சத்தியமா சொல்றேன் சார், நான் அந்த 3 நாளும் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன் சார். ஆமா, நீ போயிட்டு வந்தேன்னு சொல்ற வேளாங்கண்ணி எங்க இருக்கு? அதான் எல்லாரும் போறாங்கல்ல அந்த வேளாங்கண்ணி. அதான் எங்க இருக்குன்னு கேட்டாரு. அது மெட்ராஸ்ல இருக்கு. அது சரி, மெட்ராஸ்ல எங்க இருக்கு? இடம் எனக்கு தெரியல சார், நான் இதான் முதல் டைம் போயிட்டு வந்தேன். சரி, நீ இறங்குன ஸ்டேஷன் பேரை சொல்லு பாப்போம். இந்த சினிமால எல்லாம் காமிக்கிறாங்கல்ல பெரிய ஸ்டேஷனா, அதான். நல்லா செவப்பா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களே அதுதானே? ஆ, ஆ. நீங்க வேளாங்கண்ணி மலை மேல நடந்து போனீங்களா இல்ல ஜீப்ல போனீங்களா? ஆ, அது மலைப்பகுதி இல்ல சார், அதனால மேல போகும்போது ஜீப்ல தான் போனேன். நீங்க எந்த கோயிலுக்கும் போல. கடல் பக்கத்துல இருக்கிற வேளாங்கண்ணி மாதாவை நீ எப்படித்தான் மலை மேல தூக்கி கொண்டு போய் வச்சேன்னு எங்களுக்கு தெரியல. ஓ, ம், நீயும் முடிக்கு நல்லா டை அடிப்பியோ? எப்பவாவது ஒரு டைம் அடிப்பேன். இனிமே டை அடிக்கும் போது பாத்தடி. இடையில வெள்ள முடியெல்லாம் தெரியுது பத்தியா? பாத்தீங்களா சார்? முடிய டை பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களே தவிர மற்ற எல்லா கேள்விக்கும் அவங்க கிட்ட இருந்து பொய்யான பதில் தான் சார் வந்தது. கடைசியில் வேற வழி இல்லாம குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அப்போ கூட அதை ஃபுல்ஃபில்லாக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லு, அன்னைக்கு ஃப்ளாட்ல என்ன நடந்தது? எங்க கிட்ட சொன்னதையே சொல்லு. வேண்டாம். அவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதுனால தான் நான் அவரை தள்ளினேன் சார். அவரை கொலை பண்ணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல சார். யார் அவனை ஃபேன்ல கட்டினது? நான் தான் சார். தனியாவா? ஆமா சார். 75 கிலோ இருக்கிற ஒரு ஆளை நீ தனியா 10 அடி உயரத்துல இருக்கிற ஃபேன்ல கட்டினியா? நாங்க அதை நம்பணும். நடந்ததுதான் சார் சொல்றேன். உண்மையை சொல்லு. உனக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க? ஆம்பளையா பொம்பளையா? யாரை காப்பாத்த நீ போய் சொல்ற? எனக்கு யாரும் உதவியும் பண்ணல, நான் யாரையும் காப்பாத்தவும் இல்ல, நான் தனியா தான் செஞ்சேன். மறுபடியும் போய் சொல்ற? என்னைய பார்த்துட்டு நிக்கிற? அந்த எஸ்ஐட்ட சொல்லி உண்மையை வரவழைக்க சொல்லு. சரி சார். சார், எவ்வளவு கேட்டாலும் ரோஸ் இதே பதில் தான் சொல்றா. காரணம் அவ யாரையோ காப்பாத்த நினைக்கிறா. இல்ல நமக்கு தெரியாத வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இப்ப அவ சொன்னது உன்னால நம்ப முடியுதா? நோ சார், அதான் காரணம்னா அவனை தள்ளி விட்டு அடுத்த நிமிஷம் எந்த பொண்ணா இருந்தாலும் அங்கிருந்து ஓடி தான் போவான். அதை விட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் தூக்குல தொங்க விட மாட்டாங்க. யா, யூ ஆர் கரெக்ட், வெரி கரெக்ட். அவ சொன்ன மாதிரி செவுத்துல இடிச்சுதான் அவன் செத்துருக்கான்னா தரையில இருந்த அரிசிக்கு என்ன அர்த்தம்? அவ சொன்னதுல ஒரே ஒரு உண்மைதான் இருக்கு. தாஸ் கொல்லப்பட்டிருக்கான். மத்ததெல்லாம் கட்டுக்கதை தான். அதனாலதான் நான் சொன்னேன் அவ இன்னும் ஃபுல்லா இந்த குற்றத்தை ஒத்துக்கலன்னு. மேல மேல காம்ப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு. லெட் அஸ் சீ சார். சார், என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்கட்டுமா? இந்த செத்து போன தாசுக்கு கள்ள நோட்டு அடிக்கிறவங்களோட தொடர்பு இருக்கு. இந்த மினிங்கிற பொண்ணோட அம்மா தன்னோட மொபைல் பில்ல கட்ட கொடுத்த பணம் கூட கள்ள நோட்டா தானே சார் இருந்தது. அந்த அம்மாவுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு கிட்ட தானே சார் இருக்கும். அவங்களுக்கும் கிட்டத்தட்ட முடிய டை செய்ய வேண்டிய வயசு தான். அது மட்டும் இல்ல சார், 2 பேரு கள்ள நோட்டு வச்சுக்கிட்டு ஒரே பிளாட்ல பக்கத்துல வசிச்சிருக்காங்கன்னா ரோஸுங்கிற வேலைக்காரி இந்த 2 வீட்லயுமே போய் வேலை செஞ்சிருக்கா. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதுல ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல சார். இருந்தாலும் இப்ப எதையும் தீர்மானமும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க சொன்னதுல விஷயம் இருக்கு. தேங்க்யூ சார். மினி, நான் தான். சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் நீ கோஆபரேட் பண்ணணும். சொல்றத கவனமா கேளு. வீட்டுல அம்மா இல்லைல்ல?
இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன். ஆ வெரி குட். For more updates, like, comment, subscribe to our channel.